கேட்குறேன், நீங்கள் எல்லாம் பதில் சொல்லணும். ஓகேவா? இந்து குடும்பம் ஒரிஜினல் சாமி இருக்கு இல்லையா? அது எந்த சாமி? இந்து குடும்பம் ஒரிஜினல் சாமி ஒன்று, அது எந்த சாமி சொல்லுங்க போகணும். ஒரிஜினல் இந்து என்ன சாமி சொல்லுங்க. இல்லை கரெக்டாக என்ன சொன்னீங்கன்னா 50 ரூபாய் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் இந்து குடும்பம். ஏன்னா பக்கா இந்து குடும்பம். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா யாரை வச்சு சொன்னீங்களோ 100 ரூபா தரேன். சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. ஒரிஜினல் இந்து குடும்பம் இந்த சாமி என்ன சாமி கும்பிடுவாங்க? யாருக்கும் தெரியல இல்ல? ஐயர்கள் என்ன சாமி கும்பிடுறாங்க? அதை கும்பிட்டு தான் நான் ஒரிஜினல் ஐயரே அப்படின்னு என்ன பண்ணுறான். நம்மளால அந்த வடம்புடியில அந்த கயிறு மட்டும் தான் புரிய வரும். அந்த சிலையை தொட விடுறானா இல்லை இல்லையா? இந்த குடும்பத்தில் ஒன்று வந்தாங்க. நாங்கள் பக்கா 3ஆம் சனி கும்பிட்ற குடும்பம். இல்லைங்களா? எங்கள் அப்பா ஐநாரப்பா கோவில் பூசாரி. இந்த இந்து குடும்பத்தில் இந்து சாமி தான், இந்த 2 சாமி தான் துணை வேண்டும். ஓகேவா? இது எல்லாமே அது கீழே தான். நீங்கள் சொல்கிற மனுஷங்க நாங்களாம் அது எல்லாத்தையும் கும்பிட்டு வந்தோம். எல்லாம் கேட்டுங்க. எங்கள் அப்பா ஐநாரப்பன் கோவில் பூசாரி, 3ஆம் சனி கும்பிடுவார். எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு என்ன 10 பேர் நாங்கள். நான் 10வது ஆள். ஃபஸ்ட்டு அண்ணன் முருகன் பக்தன், இன்னொரு 8வது அண்ணன் சிவன் பக்தன், நான் ஐயப்பன் பக்தன். இந்த பேர் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பொல்லாப்பட்ட சாமி கும்பிடுவோம். நான் முதல்ல இயேசு என்ன தான் நான் தான் இயேசு ஏற்றிக்கின பேர் எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணேன், இயேசு என்ன பண்ணேன், எல்லாரையும் நான் சாமி எடுக்க வச்சு எல்லாரையும் இயேசுவை ஏற்றுக்க வச்சுங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன் நல்லா கவனிங்க. 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒன்று, இப்போ நான் சொன்ன பாருங்க, நான் செத்தா பரலோகம் போவேன். இந்த மாதிரி நீங்கள் யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஓகேவா? உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த சாமியெல்லாம் ஐயா செய்ய எல்லாருமே செஞ்சு வரலாம். பாட்டை ரொம்ப அதை கொஞ்சம் என்ன பண்ணுறோம், புண்ணியம் வரும். அதை விட்டுணும், அதை வேணும். 3 விஷயம் சொல்ல பாருங்க. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும், ஞானசாமி எடுத்து மோசாயத்தை மாட்டோம், இந்த மறைச்சு மாட்டோம், சொல்ல வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது, எனக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்க 100 ரூபா. இல்லை இதுதான் ப்ளஸ்ஸு, இதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. கரெக்டாக சொன்னோம். அதிகமாக தண்ணி யார் சொல்ல நம்ப மாட்டோம். ஓகேவா? எவ்வளோ இருக்கும் வயசு? 40. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 50, 60. ஒன்று தான் சொல்லணும். இடம் ஒன்று சொல்லு. எவ்வளோ? 45பா. நீங்கள் 40. மீதி பேர் யார் சொல்லுங்க? நீ சொல்லுமா? எனக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? நீ சொல்லுமா? நீங்கள் சொல்லுமா? சும்மா சொல்லுங்க, எவ்வளோ இருக்கும்? என்ன கேட்டீங்க? 61 வயசாகுது எனக்கு. ஏன் என் வயசை சொல்கிறோன்னா, இப்போ 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? ஒன்று ஆண்டவர் ஏற்றணும், நம்ம ஆத்மா கொண்டு வைக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி 60 வயசு ஆனால் கூட இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். யாராவது இது 60 வயசு வச்சுருந்தோம் ஐயா உங்களுக்கு பாருங்க. எனக்கு 65 வயசு, எனக்கு 61 வயசு. என்னை விட எவ்வளோ அதிகமாக்குறாரு. ஏன் தெரியுமா? இவரும் ஒரு சாட்சி, நானும் ஒரு சாட்சி. இப்போ ஆண்டவர் என்ன எப்படி வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா? இதுதான் இயேசு. இதுதான்மா இயேசு. ஏன் தெரியுமா வச்சுக்கிறாரு? என்னை இப்படி வச்சதுனால உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் பார்த்தா, அதனால என்னை வச்சுக்கிறாரு. என்ன வச்சு உங்களை வைக்க மாட்டாரா? உங்களை வைக்க மாட்டாரா? என்ன வச்சுக்கிற இப்போ இல்லை இல்லை. ஏன்னா நீங்களே இதே போல் ஆண்டவர் ஏற்றினாக்கா, இப்போ முன்னே எனக்கு வயசாக வச்சு எதுவுமே கவலைப்படாது. இதே வயசா அப்படியே வச்சுருக்கேன். 100 வயசான கூட அந்த மாதிரி ஒரு ஆண்டவராக இயேசு. ஏன்னா
எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். பேரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பசங்க இருக்காங்க. 5 பேரம் பார்த்தீங்களா? ஏன்னா இன்ன வரைக்கும் அவனுங்கிட்ட ஒரு சட்டை கூட நான் வாங்கி கொடுக்கல, ஒரு ட்ரௌசர் கூட எனக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்க, ஒரு சிங்கிள் டீ, ஒரு சாப்பாடு கூட கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆண்டவர் என்னை இன்றைக்கும் என்னை கொடுக்குற கையாக வச்சுக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய பெரிய ஒரு மகிமை. ஒரு பையன் கூட நான் சொல்லிட்டு போகிறேன், நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லாம் போயிட்டு என் கணவர் என்ன பார்க்க முன்னாடி என்ன பார்க்க போகிறேன். நான் எனக்கு நிறைய ஆசை இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு செய்யுங்க சொல்லி நைட்டில் தூங்கும் போது இருக்கேன். நிஜமாக சொல்ல ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணுறேன். ஒரு 5ஆவது நாள் இது என்ன கேட்குறீங்க கண்டிப்பாக அதை செய்யணும். மனசார நீங்கள் கேட்கணும். கடவுளே நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க, ஒரு கடவுள் நீங்கள் நிச்சயமாக செய்யணும். முழு நம்பிக்கை ஒரு மாதிரி நிச்சயமாக ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் சோத்துக்கு இல்லாமல் நாட்டி வச்சுக்கணும். நாட்டு படம் தான் சிந்தாரப்பேட்டை யாராவது தெரியும்? சிந்தாரப்பேட்டை மீன் மார்க்கெட் யாராவது தெரியும்? அந்த பிளாட்பாரத்தில் 10 மீன் சோறு சாப்பிடுங்க. எங்களுக்கு படுக்க கூட இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்காங்க. எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி ரோட்டில் சாப்பிடுவோம். என்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ஏற்றுக்கணுமோ இன்றைக்கி எங்களுக்கு எல்லாம் கோடி கணக்கில் சேர்த்துவோம். நாங்கள் இருக்கிற வீடை கொண்ட கோடியில் தான் போயிடும். இந்த மாதிரி அது பெரிய சிலம்போடு தான். உட்கார வேண்டியதானக்கா? நல்ல ஒரு அதான் குடிசையாக இருக்குது. உட்கார வேண்டியதானே? ஆனால் இன்னைக்கு சென்னைக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோ ரேட்டு போகும். இந்த மாதிரி நாங்களாம் சம்பாதிச்சு அந்த வீடெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம் கட்டி வச்சுக்கிறோம். அதனால் உங்களை என்ன பண்ணார், நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஏற்றுக்குங்க. ஐயா சர்ச்சி பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு சர்ச்சுக்கு போங்க. அவர் எல்லாமே உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார். என்ன உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டாக சொல்லுவார். அவர்கிட்ட போங்க ஓகேங்களா? அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். ஐயா அப்படியே ஜெபம்